ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா பிரியாணி. ஆக்சுவலாக இது ஒரு பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சென்னாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது கிட்ஸுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய். ஸோ நம்ம வழக்கம் போல் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரா, இதெல்லாம் போட்டு இந்த எல்லா ஸ்பைசஸும் அந்த எண்ணெயில் பொரியணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் நல்லா ஏறும். ஸோ இது நல்லா பொரிஞ்சப்பறம் நான் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா பிங்கிஷ் ஆகணும். ஸோ அப்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிடும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து நான் இஞ்சி பூண்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயமோட பேஸ்ட் வந்து பிரியாணிக்கு ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் எடுத்துருக்கிறது 2 கப் சீரக சம்பா அரிசி, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணுறேன். நார்மல் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறதில்ல நான். நீங்களும் பாவ் பாஜி மசாலா இல்லாட்டினா சென்னா மசாலா, கிச்சன் கிங் மசாலா, ஏதாவது ஒரு மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணியோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் சென்னாவும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது பாயில் பண்ண சென்னா. ஸோ 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால், அதாவது ஒரு மூடி தேங்காவை 4 டம்ளர்ஸ் மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம புதினாவோ கொத்தமல்லி இலை எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. கசூரி மேத்தி தான் ஆட் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிரியாணியை விட. கசூரி மேத்தி போட்டுட்டு நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம குக்கரை மூடி சிம்மில் 7 மினிட்ஸ் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். நமக்கு வெள்ளை கொண்டக்கடலையை நாள் நைட்டே நீங்கள் ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினப்புறம் குக்கரில் ஒரு விசில், அதில் உப்பும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சென்னாவும் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. ஸோ இந்த பிரியாணியில் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நல்லா வெந்தும் இருக்கும், அதே நேரத்தில் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அனுவலம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.